வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது ரங் பாஸ் த பீகார் சாப்டர் அப்படின்ற ஒரு ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஜி5ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. 2022 வந்த வெப் சீரிஸோட ஆக்சுவல் ஒரிஜினல் மூவி வெர்ஷன் தான் இந்த படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படம் ஹாரூன் அலி ஷா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேங்ஸ்டர் டர்ன்டு பொலிட்டீஷியனோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் மாதிரி காட்டியிருப்பாங்க. பீகாரை சேர்ந்த யங்ஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு ஹாரூன் ஷா எப்படி ஒரு கேங்ஸ்டரா மாறுறாரு, அதுக்கப்புறம் அவர் பொலிட்டீஷியனா மாறுறதுக்கான காரணம் என்ன, பொலிட்டீஷியனா அவரோட ஜேர்னில நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, டுவர்ட்ஸ் த எண்ட் அவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு எண்ட் டு எண்ட் ஜேர்னியை இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. வழக்கமான கேங்ஸ்டர் டிராமா இருக்கும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான டெம்ப்ளேட்ல போகக்கூடிய ஒரு கதை தான். என்ன ஒரு வித்தியாசமான லேண்ட்ஸ்கேப்ல நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆல்சோ இந்த கதையை ஒரு நான் லீனியரா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் அப்படின்ற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் போக போக அவரோட பேக் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் ஆரம்ப காலத்துல நிறைய நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டீஷியனா அவரை காட்டுறாங்க. அண்ட் போக போக தன்னோட அந்த அரசியல் அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக கூட இருந்தவங்களே காலி பண்றதுன்ற மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு கிரே ஷேட் கேரக்டராகவும் இவரை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல இவர் பண்ணக்கூடிய அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றதெல்லாம் நீட்டா இருந்துச்சு. அண்ட் அந்த லொக்கேஷன்ஸ், லேண்ட்ஸ்கேப் அதெல்லாமே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு வெப் சீரிஸை ட்ரிம் பண்ணி ஒரு மூவியாக காட்டும் போது என்ன முக்கியமான பிரச்சனை அப்படின்னா டீட்டெயிலிங் அப்படின்றது நிறைய இடத்துல மிஸ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நிறைய சம்பவங்களை பற்றி இவங்க சொல்கிறாங்க. பட் அந்த சம்பவங்கள்லாம் ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் காட்டியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு பெரிய இம்பாக்டை கொடுக்கவே இல்லை. அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்றதெல்லாம் ஒரு பழைய கிளைமேக்ஸ் நாயகன் காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு ஓகேவான கேங்ஸ்டர் ட்ராமா. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.